திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதி ஊராட்சியை சேர்ந்தவர் தமிழ்வாணன். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான தமிழ்வாணன் திமுக கிளை செயலாளராக இருந்து வருகிறார். நேற்று விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தாவேக கட்சியினர் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதி பகுதியில் தாவேக தொண்டர்கள் சாலையின் மையப்பகுதியில் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி பட்டாசு வெடித்து கொண்டாடியதாக கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புச் சுவரின் மீது ஏறி நின்றபடி கோஷங்கள் எழுப்பி தொண்டர்கள் அலப்பறையில் ஈடுபட்டதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். அப்போது அங்கு அருகில் இருந்த திமுக நிர்வாகி தமிழ்வாணனின் அலுவலக கண்ணாடிகள் சேதப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தமிழ்வாணன் சோழவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தாவேக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடிய போது திமுக நிர்வாகியின் அலுவலகம் அடித்து உடைக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த சம்பவம் திருவள்ளூர் மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.